இப்போ காஷ்மீரில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இந்த மாதிரி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அமித்ஷா போய் உடனே அங்கே இருக்காரு. இப்போ சவுதி அரேபியால இருந்து மோடியும் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு தானே சார் இருக்காரு. வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க? இல்லை சார், இப்போ மக்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க? இப்போ மணிப்பூருக்கு ஏன் போகலை? இல்லை சார், மணிப்பூர்ல ஏன் போகலை? உங்கள் ஊருன்றீங்க. இல்லை சார், இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் ஒன்று தாங்க. மணிப்பூர்காரர்களும் ஏற்றுக்கல உங்களை, அங்கே நீங்கள் போகலை. இதெல்லாம் சொல்லி நான் நியாயப்படுத்த விரும்பலை. இன்னைக்கு வந்து சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டது யாராக இருந்தாலும் தவறு, அவ்வளோதான். அது வந்து அமித்ஷா அதுக்கான பொறுப்புகளை வந்து யார் மேலேயும் படி போடுறதுல அர்த்தம் இல்லை. அங்கே இருக்கிற நிலைமைக்கு யார் காரணங்கிறத வந்து வெறுப்பு இல்லாமல் யோசனை பண்ணி பாருங்கள். தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணால் தொடரும். ஆனால் இந்த இன்சிடென்ட்ல மக்கள் எல்லாமே இதுக்கு வந்து நம்ம ஒரு ரிவெஞ்ச் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்லாம் அதிகமாக பேசிடுங்க. ரிவெஞ்சு கொடுங்க, அதுக்கப்புறம் அவன் வருவான். ஆனால் இது ஒரு போருக்கான ஒரு தொடக்கமாக இருக்கு. ஆக எப்படி தான் சமாளிக்கிறது? பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல, வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வச்சா தான். அந்த இருக்கோடுகள் படத்தில் தான் சொல்லுவாங்க, ஒரு கோட்டை வந்து அழிக்காமல் நீட்டாக இது பண்ணாமல் சின்னதாக்குறது எப்படின்னாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும், அந்த கோட்டை விட இது கோடு சின்னது, அவ்வளோதான். இதை விட ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு விட்டு இந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நம்ம இந்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது.